Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Diamond Mela at Sri Kumaran Thangamaligai. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. B.Tech Mechanical. வீட்டுல வந்து அங்க திடீர்னு தோண்ட பார்த்து ஒரு பெண் குழந்தையோட சடலம் மேல வந்துச்சு. ஒரு வீட்டுக்குள்ள போறேன், என்னோட முட்டிக்கால் வரைக்கும் சேரோட தான் நாங்க உள்ளேயே போனேன். கிட்டத்தட்ட 12 பேரும், இன்னமே 100 பேரு காணல். எங்க கால் வச்சாலும் நம்மளோட முட்டிக்கு மேல வரைக்கும் அந்த புதப்புள்ளி மாதிரி இறங்குது. பாறை கற்கள் வந்து உருண்டு வந்து ஒவ்வொரு வீட்டு மேலேயே விழுந்திருக்கு, ஒவ்வொரு கார் மேலேயே விழுந்திருக்கு. சில பேர் வந்து குழந்தைகள் மட்டும் இருக்காங்க, அப்பா அம்மாவை இழந்திருக்காங்க. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடு போனோம் சார். சும்மா லைட்டா அந்த இடத்த ஜேசிபி வச்சுட்டோம்னா. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சமூக சேவகி யுவராணி வயநாட்டிலிருந்து இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. அவங்களோட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம். வணக்கம் சார். இப்போ வயநாட்டில் நடந்த அந்த பெருந்துயரம் ஒட்டுமொத்த இந்திய நாட்டையே உலுக்கியிருக்கு. இப்போ வயநாட்டில் நீங்க இருக்கீங்க, அங்க களம் எப்படி இருக்கு, எப்பேற்பட்ட சூழ்நிலையில அந்த மக்களும் அந்த கேரளாவுடைய வயநாடும் இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. 4 நாட்களாவே நம்ம வந்து டிவில தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம பக்கத்து மாநிலத்துல நம்ம சகோதரர் இந்த மாதிரி ஆயிருக்கு. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது சரி இது ஒரு நார்மலான வெள்ளம், அது சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கடக்க தான் தெரியுது இதோட தீவிரம் என்னன்னு சொல்லிட்டு. அது நம்ம பக்கத்து மாநிலத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யணும், நம்ம வந்து சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம சகோதரர் பக்கத்து மாநிலத்து சகோதரருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு சென்னையில இருந்து நம்ம ஒரு தன்னார்வலர்கள் ஒரு 25 பேர் நாங்க நேற்று கிளம்பி இன்னைக்கு காலையில ஒரு 2:30 மணிக்கு இங்க ரீச் ஆனோம் சார். காலையில 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். வந்து இவ்வளவு தூரம் இருக்குன்னு நாங்க நினைச்சு பார்க்கல சார். வந்த உடனே ஒரு வீட்டுல வந்து மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க. அங்க திடீர்னு தோண்ட பார்த்து ஒரு பெண் குழந்தையோட சடலம் மேல வந்துச்சு சார். அது பார்க்க ரொம்ப மனசு உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு கால்கள் இல்லாம வெறும் உடம்பு மட்டும் கிடைச்சது சார். அப்போ வந்து இன்னும் அங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ஜேசிபி ஐந்திரமே ஒரு 50க்கு மேல தோண்டிட்டு இருக்காங்க. இங்க ஒரு 5000 மீட்பு குழு சக மனிதர்கள் இங்க இருக்காங்க. இயந்திரத்தோட சேர்ந்து இந்த மனிதர்களும் இத வந்து இந்த இடத்த ஒரு நார்மலா ஆக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா பழையபடி ஆகுமான்றது தெரியல சார். ஒரு வீட்டுக்குள்ள போறேன், அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரே ஒரு அடுப்பு வரைக்கும் சேரு சார். என்னோட முட்டிக்கால் வரைக்கும் சேரோட தான் நாங்க உள்ளேயே போனா அந்த ஒரு குழந்தைக்கு அந்த வீட்டுல வச்சிருந்துருக்காங்க போல முட்டை பாயில் பண்றதுக்காக. அந்த முட்டை மட்டும் இருக்கு சார். அந்த வீட்டுல எதுவுமே இல்லை. அங்க இருந்த கிட்டத்தட்ட 12 பேரும் இறந்துட்டதா சொன்னாங்க சார். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். 333 பேர் வந்து உயிரிழந்ததா தகவல் நமக்கு வந்து கிடைக்குது. அபிஷியலா வந்து கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க சொல்றீங்க இன்னுமே நிறைய உடல்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. உத்தேசமாக அங்க எவ்வளவு உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கும் இந்த பெருந்துயரத்துல? இந்த இதுல மொத்தம் இன்னமே 100 பேர் காணன்னு சொல்லியிருக்காங்க சார். அதான் தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் 2 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. மீட்டு எடுக்கிறாங்க இல்லையா, உடல்கள் மீட்டு எடுக்கிறாங்க. அதுல வந்து உயிரோடவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள்லாம் வருது. அது எந்த அளவுக்கு இப்ப மீட்டு எடுக்கக்கூடிய இடங்கள்ல? நேற்று இன்னைக்கு உயிர் இல்லாம தான் சார் உடல்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் உயிரோட எடுக்கிறது சாத்தியம் இல்லைன்னு இங்க இருக்க சொல்றாங்க. இன்னைக்கு எடுத்த பாடி வந்து கால்கள் இல்லாம வெறும் இதுவாதான் கிடைச்சிருக்கு. இன்னும் எத்தனை பாடி கீழே இருக்குன்னு தெரியல. ஹெலிகாப்டர் மூலியமா இப்போ நம்ம பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த மீட்பு பணிங்கிறது வந்து எவ்வளவு துரிதமா நடந்துகிட்டு இருக்கு? ஏன்னா வந்து அந்த இடத்த ரீச் அவுட் பண்றதுக்கே ராணுவம் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம செய்திகள் பார்த்தோம். அதனால கேட்கிறேன். பயங்கர சவாலா இருந்திருக்கும் சார். நாம இன்னைக்கு இவ்வளவு மீட்பு பண்ணி முடிஞ்சு கொஞ்சம் நார்மலா ஆக்கியிருக்காங்க. அப்பயே நம்மளால உள்ள கூட போக முடியல. அப்படி எங்க கால் வச்சாலும் நம்மளோட முட்டிக்கு மேல வரைக்கும் அந்த புதப்புள்ளி மாதிரி இறங்குது. மீதி பாத்தீங்கன்னா பாறை, நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய பாறை கற்கள் வந்து இங்க சாதாரணமா கற்கள் மாதிரி உருண்டு வந்து அவ்வளோ ஒவ்வொரு வீட்டு மேலேயே விழுந்திருக்கு, ஒவ்வொரு கார் மேலேயே விழுந்திருக்கு.
அப்படின்ற பட்சத்துல அவங்களோட நிலைமையெல்லாம் நினைச்சா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். காலையில அந்த குழந்தையோட உடல் மீட்கப்பட்டதுல இருந்து சாப்பிட முடியாத அளவுக்கு அவ்வளோ மனவேதனையா இருக்கு சார். அப்போ இன்னும் இந்த ராணுவத்தினர்லாம் எவ்வளோ அதை கண்கூட பார்த்து இன்னும் மன தளராம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ இந்த 2 கிராமங்கள் இருக்கு இல்லையா, இல்லாம மலைக்கு மேல ஒரு கிராமம் இருந்ததாகவும் அந்த கிராமம் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்களே மேம், அந்த கள நிலவரம் உங்களுக்கு தெரியுதா? அங்க பேசிக்கிறாங்களா? இப்போ நாங்க எங்களோட குழுல ஒரு பாதி பேர் தான் இங்க இருக்கோம். மீதி பேர் அந்த மலைக்கு உச்சிக்கு போய் இப்பதான் ரீச் ஆயிருக்காங்க. ரீச் ஆயிட்டு அங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க இங்க வீடு இருந்ததா, எத்தனை பேர் இருந்தாங்கன்னு. நம்ம டீம் போய் இப்பதான் சார் மேல ஏறி இருக்காங்க. ஏன்னா இங்க நம்ம நடந்து தான் போகணும். கிட்டத்தட்ட அந்த மலைக்கு போறதுக்கு அவங்களுக்கு 3 மணி நேரம் ஆச்சு சார். இப்பதான் போய் சேர்ந்துருக்காங்க, இப்பதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க சார். இந்த இடத்துல இருந்துட்டு அந்த மக்களை பார்க்குறப்ப பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. இப்போ உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள் உயிரிழந்தவர்களுடைய உடலாவது கிடைக்காதான்னு ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறீங்க. மன சோர்வுலையும் இப்போ அந்த முகாம்ல இருந்து வெளியில வந்தா எங்க போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. நாங்க போய் அவங்க கிட்ட விசாரிச்சு வருகிறோம். முகாம்ல இப்ப நாம பொருட்கள் கொடுக்க போறோம், அந்த பொருட்கள் வாங்கி அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல இருந்து நாங்க வெளியில போனா எங்க போவோம், தங்குறதுக்கு எங்கேயும் இப்போதைக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் குழந்தைகள் மட்டும் இருக்காங்க, அப்பா அம்மாவை இழந்திருக்காங்க. சில வீட்டுல பாத்தீங்கன்னா கணவர்கள் மட்டும் இருக்காங்க, குழந்தைகள் ஒய்ஃப் இந்த மாதிரி எல்லாருமே சுத்தி போயிருக்காங்க. ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா மொத்தமாவே யாருமே இல்ல, வீடு எதுவுமே இல்லாம அப்படியே ஃபுல்லா புதஞ்சி அந்த மாதிரி எல்லாம் இங்க நிறைய சூழ்நிலை இருக்கு சார். வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் அவங்களுடைய அந்த வீடு இருந்த இடத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கதா நம்ம செய்திகள் பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதே வீட்டுல அந்த நாய் எங்கேயுமே போகாம இருந்து அங்கேயே இறந்து போயிடுச்சு சார். இப்பதான் நம்ம மீட்புக்குள்ள அந்த நாயை எடுத்துட்டு போறாங்க சார். ஆனா அந்த வீட்டுல இருந்தக்கூடிய அத்தனை பேரும் இறந்துட்டாங்களா? ஆமா சார். அந்த நாய் எங்கேயுமே போகாம வீட்டுல யாருமே இல்லை, அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. 3 நாளா அங்கேயே இருந்து இன்னைக்கு இறந்து போயிடுச்சு. அந்த டாக் இப்பதான் சார் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. பின்னாடி போனோம், அங்க ஒரு 3 டாக் இருந்துச்சு சார், இறந்து போய் அதையும் இப்பதான் சார் நம்ம ரெக்கவர் பண்ணுவோம். மனித உடல்கள் கிடைக்கிற மாதிரி செல்ல பிராணிகள் உடலும் கிடைக்குது இல்லையா? ஆமா சார், ஆமா சார். இப்போ ரொம்ப ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடு போனோம் சார். சும்மா லைட்டா அந்த இடத்த ஜேசிபி வச்சுட்டோம்னா குட்டி டாகோட ஒரு பெண் டாக் இருந்துச்சு சார், இறந்துடுச்சு சார். அது கூட ரொம்ப ஸ்மெல்லாகி இப்பதான் அதையெல்லாம் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இப்ப வயநாட்டுல இருந்துட்டு நீங்க தமிழக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, ஒரு நிவாரணம் அப்படின்னு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது, அதெல்லாம் பத்தியான தகவலை சொல்லுங்க. நம்ம அண்டை மாநிலத்துல இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். இது மாநிலம், இது இவங்களுக்கு தான் செய்யணும் அப்படி இல்லை. நம்ம சகோதரர்கள் நம்மளால முடிஞ்சது இவ்வளோ நிறைய கொடுக்கணும் அப்படி இல்லை. நம்மளால எவ்வளோ முடியுமோ அதை சேகரிச்சு நம்ம சகோதரர்களுக்கு நம்ம கொடுப்போம். அவங்கள பழையபடி அந்த நிலைமைக்கு வர்றதுக்கான உதவியை நம்ம செய்வோம் சார். நீங்களும் அதுக்கான உதவியை நீங்க செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார். ஒரு நெருக்கடியான நேரத்தில் வயநாட்டிலிருந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு இவ்வளவு நேரம் கலந்துரையாடினதுக்கு ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய இந்த பணி சீரும் சிறப்புமாக நடக்க வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் அங்கே துயர்பட்டிருக்கக்கூடிய எல்லாரையுமே நலம் பெற இறைவனை வேண்டேன். ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Diamond Mela at Sri Kumaran Thangamaligai. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. BTech Mechanical.